ஃப்ரண்ட் வந்து 5 மீட்ரு, லென்த் வந்து 12 மீட்ரு சவுத் ஃபேஸிங். மொத்தம் 645 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். இதில் வந்து ஹால் ப்ளஸ் கிச்சனாக பிளான் பண்ணியிருந்து கிச்சன் சைஸ் வந்து 10க்கு 13 சைஸ் இருந்து அந்த கிச்சன்லேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த வீட்டில் வந்து மிகப்பெரிய சேலஞ்ச் எடுத்தது வெளிச்சமும் காற்றோட்டத்தையும் உள்ளே எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக நான் எடுத்தது என்னென்னா, பேக் சைடு வந்து ஒரு பெரிய விண்டோஸ் எந்த இடத்துல பிளான் பண்ணும்போது கரெக்டாக வரும்னு சொல்லி அதை சூஸ் பண்ணி பிளான் பண்ணது. ப்ளஸ் ஸ்கைலைட் உள்ளே கொண்டு வரது. ரூமில் பார்ட்டிஷன் வால் எங்கேயுமே கொடுக்காம நிறைய ஸ்பேஸ் அதுக்காண்டி கொடுத்துருந்தேன். அப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்க்க போனால் அந்த இடத்துல வந்து அவங்க என்னிடம் கேட்டது வந்து அவங்க பேசிக்காக அவங்க வந்து ஒரு ரைட்டர்ஸ். ஸோ அவங்களுக்கு புக்கு மேலே ரொம்ப ஆசை இருக்கிறதுனால அவங்க ஒரு லைப்ரரி செட்டப் கேட்டிருந்தாங்க. அப்போ இடமும் கம்மியாக இருக்கனால லைப்ரரி ப்ளஸ் பெட்ரூமும் கேட்டிருந்தாங்க. அந்த இருக்க இடத்த யூஸ் பண்ணிக்க வேண்டி கீழே வந்து லைப்ரரியும் மேலே வந்து மெஸ்லைன் ஃப்ளோரில் அவங்க பையனுக்கு ஒரு பெட்ரூமும் அதில் பிளான் பண்ணியிருந்தோம். இடம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதில் வந்து ஒரு ஃபோல்டிங் ஸ்டேர் அதையும் இதில் யூஸ் பண்ணலாம். மற்றபடி இந்த இடத்துக்கு வந்து அது நல்ல கரெக்டாக பொருந்திருந்து. அஞ்சடிக்கு 16 அடி நீளத்தில் ஒரு பாத்வே, இதுலேயே ஒரு காமன் டாய்லெட்டுமே கிடச்சிருந்து. இதில் வந்து ஹைலைட் சீலிங்லேருந்து ஓப்பன் டு ஸ்கை அது கொடுத்துருந்தோம். இந்த வெளிச்சம் டைரெக்டாகவே சன்லைட்டு நல்ல வரையினால வீடு இன்னும் ரொம்ப பிரைட்டாக அழகாக இருந்துச்சு. பே விண்டோ இந்த மாதிரி செட்டப்லாம் கொடுத்து அந்தளவுக்கு அழகாக காண்பிக்க முடிஞ்சது. ஸ்பெஷல் ஹைலைட் என்னென்னா, இந்த இடத்துக்கு பின்னாடி வந்து ஒரு நீரோடு இருந்துச்சு. இந்த ஃப்ளாட்டுக்கு ஒரு நேச்சுரல் கிஃப்ட் என்னென்னா, பின்னாடி இருந்த ஓடையை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போதே அதை கொண்டு வந்தோம். என்ட்ரன்ஸில் ஒரு சிட் அவுட் ஒரு 5க்கு 10 சைஸில் ஒரு சிட் அவுட் பிளான் பண்ணியிருந்து ஹால் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அதை எந்த அளவுக்கு பெருசாக கொடுக்கணும்னு பிளான் பண்ணோம். அது வந்து ஒரு 16க்கு ஒரு 16 சைஸ் கிடைக்கிற மாதிரி அதை பிளான் பண்ணோம். அதுக்குள்ளேயே டிவி யூனிட்டுக்கு பேக் சைடு வந்து ஃபிட்டனாக இருக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து இன்வெர்டர் அந்த மாதிரி அதெல்லாம் கொண்டு வந்துருந்து அது ஃபங்க்ஷனலாகவே நல்லா அமைஞ்சது இந்த பிளானில். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்மார்ட்டாக கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சதுக்கு காரணம் ஓனர் சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அவர் நான் பண்ண டிசைன் ஐடியாவுக்கு முழுசாக என்ன நம்பினார். அவங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டது ஒன்று தான், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதை மட்டும் தான் என்னோட அவங்க கேட்டுக்கிட்டது. டோட்டலாக இந்த வீடு கபோர்டு இல்லாமல் முடிக்கிறதுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2200 வச்சு சார்ஜஸ் பண்ணிடுறோம்.